அப்படி நம்ம உணர்வுகளை வாழ விரும்பிட்டோம்னு சொன்னால் நம்மளை சுற்றி என்ன நடந்தாலும் அது நன்மையாக எடுத்துக்கணும். நம்ம எனக்கே எதிரான ஒரு செயல் மற்றவங்க செஞ்சாலும் கூட அல்லது தப்பாக பேசினா கூட நம்ம அது நல்லதாக எடுத்துக்குவோம். அறியாமல் செய்கிறாங்க அல்லது நம்ம எதுக்கும் செஞ்சுருக்கோம் திரும்பி வந்திருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க மேலே குற்றம் பார்க்க மாட்டாங்க. அதையும் தாண்டி அவங்களுக்காக மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலையில் நம்மளே உயர்த்தப்பட்டோம். நமக்கு நேருக்கு நேராக நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் சரி அல்லது மறைவாக நம்ம கஷ்டப்படுத்தினாலும் சரி, நம்ம அதை உணர்ச்சியில் இருக்கும்போது இன்னும் நம்ம உணர்ச்சி அதிகமாகிடும். உணர்வு இருக்கும்போது அது நன்மை கூட தீமை தடுத்துக்குவோம். அது நல்லதாக எடுத்துக்குவோம். நம்ம அதாவது நம்முடைய கஷ்டங்களுக்கு நம்ம தான் காரணமாக இருக்கோம், நம்ம ஏதோ கஷ்டப்படுத்திருக்கோம், அதனால் திருப்பி நமக்கு கஷ்டம் வந்திருக்குது, அதனால் நம்ம பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்போம். அது மட்டும் இல்லை, அவங்களே பார்த்து மன்னிப்பு கேட்போம், சமாதானத்தை விரும்புவோம் அப்படின்னு சமாதானத்தை விரும்பக்கூடிய மக்கள் நம்ம இருப்போம். அப்படி உணர்வு இல்லை, உணர்ச்சி இருந்துன்னு சொன்னால் என்ன நல்லது நடந்தாலும் தப்பாக தான் தெரியும். நமக்கு நல்லது நடத்தி கொடுத்தா கூட அவங்க பார்த்து தப்பாக இருக்கும். மற்றொன்றும் இருக்குது தகுதி பெறல. என்ன தகுதி பெறலன்னு சொன்னால், எப்பயுமே நமக்கு ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே கேட்டோன்னே ஒரு கோவம் வருது பார்த்தீங்களா, அது தகுதி பெறல. அதை நியாயப்படுத்தக்கூடாது. பார்த்தோன்னே ஒரு கோவம் வருது, கேட்டோன்னே ஒரு கோவம் வருது, உணர்ச்சியில் ஆயிரும். அப்புறம் உணர்வதுக்கு 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் ஆகுது. இது தகுதி பெறாமல் இருக்கும். இதன் காரணமாக முதல்ல நம்ம பாதிக்கப்படுறோம். நம்முடைய உடல் பாதிக்கப்படுது. அந்த உஷ்டத்தில் அந்த உணர்ச்சியில் நம்ம கோவப்படும் பொழுது முதல்ல மனம் பாதிக்கப்படுது. அதன் காரணமாக உடல் பலவீனமாகுது. இப்படி நம்ம யாருமே இல்லாமல் இல்லை, எல்லார்ட்டையும் அந்த கோபம் இருக்குது. அது மறைவாக வெளிப்படையாக இருக்குது. அதன் காரணமாக கைவலி, கால்வலி, தலைவலி, உடல் வலி, ஏதோ எங்கெங்கெல்லாம் பலகீனம் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டுருக்கு. அல்லது நாளைய வாழ்க்கை பற்றி கவலை வந்துட்டுருக்கு. நமக்கு ஏதோ ஒரு வகையில் கவலைப்பட்டுருக்கிறோம், அல்லது சந்தோஷம் மகிழ்ச்சியில் மறந்துட்டு போயிட்டுருக்கிறோம், அல்லது பெருமை பொறாமல் இருந்துட்டுருக்கிறோம், அல்லது மனைவியில் மாணக்கிற நாளைய வாழ்க்கை பெரும் திட்டங்களை போட்டுருக்கிறோம். அந்த திட்டங்கள் எல்லாம் நன்மைக்கான திட்டங்களா தீமைக்கான திட்டங்களா அதுலேயும் கவனிக்காத பயம் இல்லாமல் நம்ம நாளைய வாழ்க்கை இன்னும் நல்லபடியாக வாழணும், இன்னும் குணங்களில் மேன்மையடையணும், இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து உதவணும், இப்படி குணங்களையும் நமக்குடைய பொருளாதாரத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தையும் செலவு பண்ணுறதுக்கு நன்மை செலவு திட்டங்களை போட்டுக்கிறோமா, அல்லது நாளைய வாழ்க்கையில் நம்ம இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கிக்கிறதுக்கும் தடுத்துக்கிறதுக்கும் திட்டத்தை போட்டுக்கிறோமா, அல்லது மனைவி செயலுக்கும் மாணக்கிகளுக்கும் திட்டத்தை போட்டுக்கிறோமா? இது எல்லாமே இறைவன் அறிஞராக இருக்கான். இதில் நம்ம கவனம் இல்லாமல் இருக்கிறோம். இறைவன் பார்த்துட்டு இருக்கான பயம் நமக்கு இல்லை. அப்படி நம்ம உணர்ந்துட்டா தப்பாகவே இருந்தாலும் சரி அதை நன்மையை மாற்றி கொடுத்துருவோம்.